ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையிலிருந்து விடுபட குரு எப்படி அருள்பாலிப்பார்? குரு மேலே ஆசை வந்துட்டாவே உலகியல் ஆசை தன்னால் விடுபட்டு போயிடும்ல. குரு மேலே ஒரு விதமான ஒரு பக்தி செலுத்தினாவே, அதுவும் ஆசை பக்தி எல்லாமே குருகிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். கிருஷ்ணன் மேலே எவ்வளவுக்கு எவ்வளவு மீரா பக்தி செலுத்தினாலோ, ஆசை கொண்டாலோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ராதா ஆசை கொண்டாலோ, பக்தி செலுத்தினாலோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த உலக வாழ்க்கை வந்து அவனை விட்டு விலகி போயிடுச்சுல்ல. ராணியா வாழ்ந்தவா மீரா கிருஷ்ணன் மேல கொண்ட பக்தியினால அந்த சாம்ராஜ்யமே வேண்டாம்னு சொல்லிட்டு, அரவண வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெறும் காலில் பாலைவனத்துல நடந்து வரலாம்ல. எல்லா இடங்கள்லையும் சஞ்சாரம் பண்றாள்ல, கிருஷ்ணனையே சுமந்து சஞ்சாரம் பண்றாள்ல. கடைசியில துவாரகளை போய் அவ வந்து அடங்குறாள்ல. எத்தனை முதுமையில போய் அடங்குறாங்க. அத்தனை வருஷ காலம் அவன் சஞ்சாரம் பண்றா கிருஷ்ணனுடைய. ஏன்னா அந்த ஒரு பக்தியினால, அந்த ஒரு ஆசையினால. ஸோ எவ்வளவுக்கு அவ்வளவு ஞானிகள் மேலே உங்களுக்கு ஆசை வருதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு உலகில் ஆசை இல்லாமல் போயிடும். இந்த ஞானிகள் மேலே, தெய்வத்தின் மேலே உங்களுக்கு ஆசையோ பக்தியோ வராமல் போயிடுச்சுன்னா, உங்களுடைய உலகில் வாழ்க்கை உங்களை சித்திரவதைப்படுத்திடும். உலகில் ஆசைகளும் உலகில் வாழ்க்கையும் உங்களை சித்திரவதைப்படுத்திடும். உங்களை மறுபடியும் மறுபடியும் பிறக்க வச்சு உங்களை மறுபடியும் மறுபடியும் துன்புறுத்திக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்கு நீங்கள் இந்த ஆசையை ஆண்டவன் மேலே செலுத்துறீங்களோ, என்னைக்கு இந்த ஆசையை உங்கள் குருநாதர் மேலே செலுத்துறீங்களோ, என்னைக்கு அதை வந்து பக்தியாக பரிணமிக்க வைக்கிறீங்களோ, அன்னைக்கு இந்த உலகியல் துன்பங்கள், உலகியல் ஆசைகள் எதுவுமே இல்லாமல் போயிடும். குரு பக்தி தான் ஒரே வழி. இதுதான் உங்கள் உலகியல் வாழ்க்கை மேலே உள்ள மோகத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும்.